புவி மீடியா சேனல்ல வரக்கூடிய பாடங்கள் அனைவருக்குமான கல்வி சம்பந்தமான வீடியோக்களா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணா உடனுக்குடன் நம்ம வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். ஒற்றுமையே வலிமை. There was a lake in the middle of a beautiful forest. ஒரு அழகான காட்டோட மத்தியில ஒரு ஏரி இருந்தது. Near the lake there lived 4 friends. அந்த ஏரிக்கு அருகில 4 நண்பர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. They were a deer. அவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கலாமா? ஒரு மான், a crow, ஒரு காகம், a mouse, ஒரு சுண்டெலி, and a tortoise, மேலும் ஒரு ஆமை. They met every day near the lake. அவங்க 4 பேரும் ஒவ்வொரு நாளும் அந்த ஏரிக்கு அருகில சந்திக்கிறது வழக்கம். One day, except the deer, ஒரு நாள் மானை தவிர all the friends met. மற்ற அனைத்து நண்பர்களும் சந்திச்சாங்க. Mouse, friends, we are waiting for a long time. அப்போ நடக்கிற உரையாடல் பாருங்க. சுண்டலி சொல்லுது, நண்பர்களே, நாம காத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய நேரமா. The deer should have been here by now. மான், இந்த நேரம் இங்க கண்டிப்பா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. Crow, yes, you are right. காகம் சொல்லுது பாருங்க, ஆமா, நீ சொல்றது சரி. She may be in trouble. ஆமா, அதுக்கு ஏதேனும் இடர்பாடு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுது. I will fly over the forest. நான் காட்டுக்கு பறந்து போறேன். And look for her. தேட போறேன் அப்படின்னு புறப்பட்டுடுது காகம். Soon he heard the deer's voice. அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது சீக்கிரமே மானோட சத்தத்தை கேக்குது அந்த காகம். Deer, help, help. அந்த மானோட சத்தம் என்ன சத்தம் அப்படின்னா, என்ன சொல்லுது அந்த மான் அப்படின்னா, உதவி, உதவி. Can someone hear me? யார் ஒருவராவது நான் சொல்றத கேட்க முடியுதா? I am trapped. நான் மாட்டிக்கிட்டேன், நான் அகப்பட்டுட்டேன். I cannot free myself. என்னால சாதாரணமா இருக்க முடியல. Please help. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுது அந்த மான். The crow came down. காகம் அதை பார்த்துட்டு கீழே இறங்குது மானாண்ட. Crow, don't be afraid. காகம் சொல்லுது பாருங்க மான் கையில, பயப்படாதே. I'll tell our friends to save you from the untossed net. இந்த வேடன் விரிச்ச வலையிலிருந்து உன்னை காப்பாத்த நான் நம்முடைய நண்பர்கள் கையில போயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுது காகம். Dear, please be quick. மான் சொல்லுது, தயவு கூர்ந்து சீக்கிரம், or else the hunter will kill me for his food. இல்லைனா இந்த வேடன் அவனுடைய உணவுக்காக என்ன கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லுது மான். Crow, oh, sure my friend. காகம் சொல்லுது, ஆமா உண்மை நண்பனே. The crow quickly flew back to his friends.
அப்படின்ட்டு அந்த காகம் என்ன பண்ணுது, ரொம்ப சீக்கிரமே பறந்து அவங்களுடைய நண்பர்கள் கையில் போகுது. அண்ட் இன்ஃபார்ம்ட் த கண்டிஷன் ஆஃப் த டியர், மானுடைய நிலைமையை அவங்க கையில் எடுத்து சொல்லுது. அதுக்கு ஆமை சொல்லுது பாருங்க, டார்டாய்ஸ் ஷாக்ட். ஓ நோ, ஆமைக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஓ கூடாது, அதாவது மாட்டிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லுது ஆமை. மீண்டும் சொல்லுது பாருங்க ஆமை, our friend the mouse can cut the net with his sharp teeth. நம்முடைய நண்பன் சுண்டலியால, நம்ம சுண்டலியோட கூரிய பற்களால அந்த வலைய வெட்டி எறிய முடியும் அப்படின்னு சொல்லுது ஆமை. க்ரோ, that's a good idea. காகம் சொல்லுது, அது ஒரு சிறந்த யோசனை அப்படின்னு சொல்லுது காகம். I will take him on my back. நானே அவனை என் பின்னால ஏத்திக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஏத்திக்கிட்டு போகுது, பின்னால கொண்டு போகுது. Soon the crow flew up to the place where the deer was trapped. உடனடியா அந்த காகம் அந்த மான் மாட்டிக்கிட்டு இருந்த பகுதிக்கு பறந்து போகுது. The mouse quickly nibbled the net with his sharp teeth. அந்த சுண்டெலியும் தன்னுடைய கூரிய பற்களால வளைய வெட்டி எரியுது. என்ன ஆகும், மான் வெளியில வந்துடுது. Dear, it's very kind of you, my dear friends. மான் சொல்லுது, என் இனிய நண்பர்களே, நீங்க செஞ்ச இந்த செயல் மிகவும் அன்பான செயல், நீங்க ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லுது மான். தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மீ ஃப்ரம் த ஹண்டர். மேலும் சொல்லுது பாருங்க, வேடனுடைய வலையிலிருந்து என்ன காத்ததற்காக நன்றி. By the time the tortoise also came there. இந்த நேரத்தில் ஆமையும் அங்க வந்து சேருது. Crow, friends, be careful. காகம் சொல்லுது பாருங்க, நண்பர்களே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். The hunter is coming. வேடன் வந்து கொண்டிருக்கிறான். Hide yourself wherever possible. உங்களால எங்கெல்லாம் மறைஞ்சிக்க முடியுமோ மறைஞ்சிக்கங்க. Mouse, I will hide myself in this hole. சுண்டலி சொல்லுது, நான் இந்த வலையில ஓடி ஒளிஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டு ஒளிஞ்சிக்குது. Dear, oh my God, not again. மான் சொல்லுது, கடவுளே மீண்டுமா? Let me run deep into the heart of the forest. நான் இந்த காட்டோட மத்திய பகுதிக்கு ஓட போறேன், ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய மத்திய பகுதிக்கு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓடிடுது. Crow, here I go flying. காகம் என்ன சொல்லுது பாருங்க, நானும் பறக்கிறேன் அப்படின்னு அதுவும் பறந்துடுது. Tortoise, oof oof, panting. ஆமை சொல்லுது பாருங்க, ஆமையோடைய முணுகல் சத்தம், அதான் பேண்டிங் சொல்லுவாங்க. அந்த முணுகல் சத்தம் என்னன்னா, how much ever I try, I cannot move faster like my friends. நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் என்னுடைய நண்பர்கள் மாதிரி வேகமா இங்கிருந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லுது ஆமை. The hunter reached the place. இந்த நேரத்தில் அந்த வேடனும் அந்த பகுதிக்கு வந்து சேர்றாரு. Where he had laid his net. அதாவது அந்த வலைய போட்டு வச்சிருந்தார் இல்லையா, அந்த பகுதிக்கு வந்து சேர்றாரு. Hunter, oh, my net is completely turned into pieces. வேடன் சொல்றாரு பாருங்க, என்னுடைய வலை மொத்தம் துண்டு துண்டாயிட்டு இருக்கே. Where is the deer? மான் எங்க? How did he escape? Okay, அது எப்படி தப்பிச்சுது? சரி, better a tortoise than nothing at all.
ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த ஆமை எவ்வளோ சிறந்த ஒன்று அப்படின்ற மாதிரி. The hunter caught the tortoise. அந்த ஆமையை வேடன் பிடிச்சிக்கிறாரு. He put it in his sack and carried it off. அவருடைய கோணிப்பையில் அந்த ஆமையை போட்டுக்கிறாரு. தோள் மேலே தூக்கி போட்டுட்டு நடக்கிறாரு. The deer, the crow, இந்த மான், காகம் and the mouse waited for the hunter to go a little distance. மற்றும் அந்த சுண்டலி எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த வேடன் கொஞ்சம் தூரமா போகட்டும். and then came out from their hiding places அப்படின்ட்டு கொஞ்சம் தூரமா போனதும் அவங்களுடைய மறைவிடங்கள்ல இருந்து வெளியில வர்றாங்க. அப்ப சுண்டலி சொல்லுது பாருங்க, மவுஸ், our poor tortoise has been caught. நம்மோட முடியாத ஆமை வேடன் கையில அகப்பட்டுடுது. we must save our friend. நாம கண்டிப்பா நம்ம நண்பனை பாதுகாக்கணும், அதை மீட்டெடுக்கணும். ஆமையை நாம நண்பனை நாம மீட்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுது சுண்டலி. Dear, I have an idea. அதுக்கு மான் சொல்லுது, எனக்கு ஒரு யோசனை. I will go limping in front of the hunter. நான் கால் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி போக போறேன் வேடனுக்கு முன்னாடி. When he sees me, வேடனும் என்ன பார்த்த பிறகு, he will drop the sack and run after me. அந்த ஆமை இருக்கக்கூடிய அந்த கோணிப்பைய கீழே வச்சுட்டு என் பின்னால ஓடி வருவாரு. I will take him far, far away. நானு அவரை தூரமா கூட்டிட்டு போக போறேன். In the meantime, our mouse is here to help us anyway. இந்த நேரத்துல நம்ம சுண்டலி நமக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யட்டும். Crow, be very careful. காகம் சொல்லுது பாருங்க, ரொம்ப பாதுகாப்பா. Don't let the hunter catch you again. மீண்டும் வேடன் உன்னை பிடிச்சுக்கிற மாதிரி பண்ணாதே அப்படின்னு சொல்லுது. Dear, don't worry, I will be very alert this time. அதுக்கு அந்த மான் சொல்லுது, கவலைப்படாத, இந்த முறை நான் ரொம்ப கவனமா இருப்பேன். The deer went ahead of the hunter and started limping. வேடனுக்கு முன்னாடி போயிட்டு தாங்கி தாங்கி நடந்து போற மாதிரி நடிக்குது. On seeing it, he dropped the tortoise sack. இதை பார்த்த அந்த வேடன் அந்த ஆமை இருக்கக்கூடிய கோணிப்பைய கீழே வச்சுட்டு and ran after the deer to catch him. மான் பின்னாடி மானை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. Deer, come on, merciless man, come. மான் என்ன பேசிக்கிட்டே ஓடுது பாருங்க, வா இதயமில்லாத மனிதனே வா. This is quite a safe distance for my friends to escape. அப்படின்ட்டு நம்ம ஒரு பாதுகாப்பான பகுதிக்கு, அதாவது ரொம்ப தூரத்துக்கு போனாதான் நம்ம நண்பனை நாம அங்கிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே, I will now enter deep into the heart of the forest. நான் இப்பொழுது ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதியான காட்டோட மைய பகுதிக்கு போக போறேன்ட்டு ஓடுது. Hunter, oops, the deer is very fast. அப்ப வேடன் சொல்றாரு பாருங்க, அச்சச்சோ அந்த மான் வேகமா ஓடுது, I can't catch him. என்னால பிடிக்க முடியல. I have to satisfy myself with the tortoise today. நான்
எனக்கு நானே திருப்திப்பட்டுக்கிறேன். இந்த இன்றைக்கு ஆமை போதும் அப்படின்ட்டு அந்த வேடன் சொல்றாரு. He reached the place where he had left the sack with the tortoise in it. அவர் அந்த ஆமையோடு சேர்த்த அந்த கோணிப்பைய விட்ட இடத்துக்கு போறாரு. பார்த்தா அதுல ஆமை இல்ல. Hunter, good heavens, where is the tortoise? வேடன் பார்க்கறாரு. அடக்கடவுளே, எங்க ஆமை? கதை எப்படி இருந்தது சொல்லுங்க. நல்லா இருந்ததா?